உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நிலையற்று திரிய வேண்டிய அவசியம் இல்லை. குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்றைக்கு விடுதலையாக்கும்படி குமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். 61 ஆண்டுகளுக்கு முன்பாக சிகரெட்டுக்கு அடிமையா கடந்த என்னுடைய அப்பாவை ஆண்டவர் விடுதலையாக்கினார். அதனுடைய விளைவு தன்னுடைய வாழ்நாள் முடிவதற்குள்ளாக பல ஆயிரம் மக்களுக்கு என்னுடைய தகப்பனாரை தேவன் ஆசீர்வாதமான ஒரு கருவியாய் மாற்றினார். பல லட்சம் பேருக்கு அவரை ஆசீர்வாதமாய் இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி, நீ உள்ளே அழுது கொண்டிருக்கலாம். பாஸ்டர், இதை விட்டுறணும்னு நான் முயற்சி பண்றேன், இருந்து விடுதலையாயிடணும் நான் முயற்சி பண்றேன், யாராவது என்னை விடுதலையாக்க மாட்டாங்களா, நான் கதறிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதை செய்ய பிடிக்கல. ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறது போல இருக்கு, அடுத்த நிமிஷம் பயங்கர வேதனை, குற்ற மனசாட்சி மனசை வாதிக்குது. இப்படி தவறு பண்ணிட்டேனே, இப்படி என் வாழ்க்கை நாசமாயிடுச்சே, என் வாழ்க்கையில இவ்வளவு தீங்கு வந்துருச்சே, இவ்வளவு கெடுத்து கொண்டேனே, இருதயம் ரொம்ப என்ன வாதிக்குது. சொல்றீங்களா? இன்றைக்கு விசுவாசிங்க, என்னை விடுவிக்க இயேசு வந்திருக்கிறார். டிப்ரெஷன்ல நீ இருக்கலாம், ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு அடிக்ஷன்ல நீ இருக்கலாம். ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், எல்லாரும் தான் இந்த தப்பு பண்றான், எல்லாரும் தான் இந்த பாவம் பண்றான், நான் மட்டுமா பண்றேன், அதெல்லாம் சரியாயிடும், நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓடாதப்பா, அவன் உன்னை புடைக்க நிறுத்தவே மாட்டான். நீ ஒன்றும் இல்லாமல் பதறா போற வரைக்கும் அவன் விட மாட்டான். ஆனா தேவகுமாரன் உன்னை விடுதலையாக்க வெளிப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அவரை நோக்கி கதறி கூப்பிடு. எனக்கு முடியல ஆண்டவரே, என்னால என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, தயவு செய்து எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் இறங்கி வந்து உனக்கு விடுவிக்க வல்லவர், உன்னை விடுவிக்க வல்லவர். யாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னை விடுவிக்க நீர் வல்லவர், நான் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட போராட்டத்திற்கும் கரங்களை உயர்த்துங்க. தேவ சமூகத்தில் என்னை விடுவி ஆண்டவர், என் 2 கையை உயர்த்தி சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட என்னை இன்னைக்கு விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, என் சிந்தனை இன்னைக்கு தெளிவுபடுத்துங்க, எனக்கு தெளிந்த மனதை தாங்க, எனக்கு தெளிந்த மனதை தாங்க. என்னை குழப்புகிற, என்னை அல்லல் படுத்துகிற, என்னை வேதனை படுத்துகிற ஆண்டவர், என்னை அலக்களிக்கிற எல்லா எண்ணங்கள் இருந்து, எல்லா விதமான சுபாவங்களில் இருந்து, எல்லா பழக்க வழக்கங்களில் இருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. எதிலே அவன் கிரியை செய்கிறான்? சரீரத்தில் கிரியை செய்கிறான். சரீரத்தை அழிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறான். 2வது பிசாசு செய்கிற கிரியை என்ன? நம்முடைய மனதை கெடுப்பதுதான் நம்முடைய நோக்கம். பிசாசனுடைய 3வது கிரியை என்னன்னா, நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை அழித்து விட வேண்டும், நித்திய நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும், அவனை கெடுத்து நாசமாக்க வேண்டும். இது அவனுடைய நோக்கம். எதற்காக வசனம் அனுப்பப்படுகிறது? வசனம் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆத்துமாவுக்கு ஜீவனை தர்றது வசனம் தான். பிரசங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கேட்டுட்டு இருக்கும் போதே நான் சொன்னேன் பாருங்க, ஆரம்பத்தில் செல்போன் ஒரு மெசேஜ் அனுப்புவோம். அப்பதான் இது எதுக்கு பார்க்குற, இதை பாரு, அப்பதான் ஆவியானவர் அவனோட பேசணும்னு வருவார். இப்போ அப்படி டைவர்ட் பண்ணுவான். அப்பதான் அவ்வளோ அவசரமா ஃபேஸ்புக்கை பார்ப்பான். ஏயா, உன் ஃபேஸையே கெடுக்கிறக்கு, உன் வாழ்க்கையே கெடுக்கிறக்கு அவன் மெசேஜ் அனுப்புறான்னு தெரியல உனக்கு? நீ ஒரு பைத்தியமா உட்காந்து அவன் சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. சர்ச்சில் உட்காந்துருக்காங்க, அப்போதான் அவ்வளோ அவசரமா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கான். யாரோ ஒருத்தனுடைய போட்டோவை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. எவனோ அனுப்பின ஒரு மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உன்னுடைய ஆத்துமாவை வாழ வைக்கிறதுக்கு வசனம் கேட்க வந்து உட்கார வச்சுட்டு எங்க திருப்பினாம் பாருங்க, ஒரு கண்ணாடியை வச்சு பாரு 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 பாரு, இது அவ்வளோ அவசரமா பாரு. கடந்த வாரம் கண்டுபிடிச்சாங்க, இந்த பைத்தியத்தில் மாட்டினது சின்ன பிள்ளை இல்லை, 55 வயசு ஆளு மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தேன் நான், போன வாரம் கண்ணால் பார்த்தேன். 55 வயசு ஆளுக்கு செல்போன் ஆஃப் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு செல்போனில், ஃபேஸ்புக் அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, செய்தி நடந்துட்டு இருக்கு, உருட்டுறாரு இப்படி. இது யார் வேலை தெரியுமா? உங்களுக்கு தெரியல, நீங்க நினைக்கிறீங்க பெரிய அறிவாளியாக செஞ்சுருக்கேன். இல்லை, அறிவை மழுங்க பண்ணி இந்த வசனத்தை கேட்டுறாத, நீ நல்லா இருப்ப, அதனால கேட்டுறாத, வேற ஏதாவது கேளு, ஏதாவது கர்மத்தை கேளு, ஏதாவது ஒரு அசுத்தத்தை பாரு, உலகத்தை பாரு, அதை உட்காந்து திருட அப்படியே தேய்க்க விடுறான் பாருங்க, தேய்க்க விடுறான், தேய் 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 தேய். வசனம் வந்து விதைக்கப்படும் போது வரான், அவன் வந்து எடுத்துட்டு போயிடறான். ஐயா, அவனுடைய கிரிய பயங்கரமான கிரிய. இன்னைக்கு சில பேர் பார்க்குறேன்,
ஒரு காலத்தில் சினிமாவை 4 மணி நேரம் கண்ணு கொட்டாம நல்ல விழிப்போட பார்த்த ஆளு 10 நிமிஷத்துல இப்ப கொரட்டை விடுது. என்ன நினைக்கிறீங்க? இத லேட் நைட் ஷோல போய் உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு காலம். லேட் நைட்ல எவனோ ஒருத்தன் ஆடினா, எவ்வளோ ஒருத்தி ஆடினா, அந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு போய் ராத்திரி லேட் நைட்ல தூங்காம பார்த்துக்கிட்டு இருந்த அதே ஆளு ரட்சிக்கப்பட்ட இப்ப சர்ச்சில் உட்காந்துருக்கான். காலையில நல்லா தூங்கி குளிச்சு எழுந்து வந்துட்டு உட்காந்துட்டு 10 நிமிஷத்தை தலை சுத்துது, அப்படியே கேட்க முடியல வசனம். முடிச்ச உடனே எமர்ஜென்சிக்காக இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. செய்தி முடிச்ச உடனே பாருங்க என்னங்க அப்படியே தலை சுத்தி கீழே விழுறாங்க. இல்ல நல்லா எஞ்சி போற வழியே மார்க்கெட்ல போயிட்டு கறியை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போறாங்க. அது செய்தி கேட்ட உடனே தூக்கம் வந்துடுது. எப்படிதான் வருதோ தெரியல. நீங்க நினைக்கிறீங்க உடம்பு களைப்பு. இல்ல உடம்பெல்லாம் களைப்பா இல்ல. நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வரீங்க, நல்லா அயன் பண்ணி பின்னு பண்ணி நீட்டா தான் வரீங்க. என்ன குறைவா இருக்கு? ஒரு குறை கிடையாது. என்ன அலக்கழிப்புன்னு கேட்டா அங்க உள்ள பக்கத்துல உட்காந்துருக்கான். ஏய் தூங்கு பேசாம, இந்த வசனம் கேட்கறதுக்கு தூங்கலாம், நீ தூங்கு. நான் சிரிப்புக்கு சொல்றான்னு நினைக்கிறீங்க. இது ஒவ்வொருடைய ஆத்மாவை கெடுக்கிறதுக்கு அவன் பண்ற திட்டம். நீ நல்லா இருந்துடக்கூடாது, நீ வாழ்ந்துடக்கூடாது, நீ தேவராஜ்யம் போய் சேரக்கூடாதுன்னு வருகிற ஜீவனுள்ள வார்த்தையை அசட்டை பண்ணி அதை எடுத்து போடுறதுக்கு திருடுறதுக்குனே ஒருத்தன் வர்றான். கரெக்டா வர்றான். பிரசங்க கேட்டாங்க, கரெக்டா வந்து ஒப்பு கொடுக்குற நேரத்தில் ஏஞ்சி போயிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி பண்றாங்க தெரியுமா? என்னதான் அவசரமோ தெரியாது, பிரசங்க கேட்டே இருப்பாங்க. ஜேபி போன்னு சொன்னா போதும் ஏஞ்சிருவான் பைபிளை தூக்கிட்டு. அது நீங்க 7 மணிக்கு முடிச்சாலும் பைபிளை தூக்குவாங்க, 7:30க்கு முடிச்சாலும் பைபிளை தூக்குவாங்க, 7:45க்கு முடிச்சாலும் பைபிளை தூக்குவாங்க. அவங்களுக்கு 10 நிமிஷம் ஜெபத்தில் உட்கார முடியாது. அவ்வளவு எரிச்சல் ஆயிரும் அவங்களுக்கு. உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு தெரியும். போ பைக் எடு. நம்ம பைக் எடுத்துட்டு ரேஸ்ல போய் நம்ம சாம்பியன்ஷிப் கப்பு வாங்க போற மாதிரி. கூட்டமாயிடும், பைக் எடுக்க முடியாது, கூட்டமாயிடும், கார் எடுக்க முடியாது, கூட்டமாயிடும், டிராபிக் ஆயிடும். என்னமோ நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படி நிமிஷமா எண்ணி வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி. புரியுதா நம்ம வஞ்சனை என்ன எங்க மாட்டிருக்கோன்னு? புரியுதா? அவங்களுக்கா நான் வேதனைப்படுறேன். ஜெபம்னு சொல்ல பைபிளை தூக்கிட்டு போற ஆளுங்களுடைய நிலைமை இதுதாங்க. இன்னிலிருந்து புரிஞ்சுக்கிடுங்க. உட்கார விடுறானாங்க நம்மள 10 நிமிஷம் ஜெபத்தில் உட்கார விடுறானா? இந்த வசனத்தை கேட்டு நம்மளை அர்ப்பணிக்கிற நேரத்தில் போதும் எழுந்துப்போ. நான் பார்த்துட்டேங்க. 7:30க்கு முடிச்சாலும் எழும்புறாங்க. அட இன்னைக்கு வேணாம், அவங்க சீக்கிரம் முடிச்சலாம், 7 மணிக்கு முடிங்க, அப்பவும் பைபிள் தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்ப அர்த்தம் என்ன? வசனத்தை கேட்டான், அது உள்ள இறங்கிறாதபடி வந்து நான் வந்து தூக்கிட்டு போறதுக்கு. நீங்க எழும்புறதுக்கு முன்னாடி அவன் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான் வசனத்தை. வெளியே போற வேண்டிய கேளுங்க, என்ன கேட்ட நீ? என்ன வசனம் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன பேசுனாங்க தெரியுமா? ஏன்னா அவன் மனசுல என்னன்னா பைக் எடுக்கணும். இப்போ பைக் தான் இப்ப ரொம்ப முக்கியம். இது அவனுடைய தந்திரம். அவசரமா வேலைக்கு போறவங்களை நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நியாயமான காரணங்களுக்கு எழும்புறவங்களெல்லாம் நான் குற்றப்படுத்தலை. ஆனா இது ஒரு பழக்கமா நிறைய பேருக்கு இருக்கு. ஜெபம்னா போதும் உடனே பைபிளை தூக்கு, செல்போனை தூக்கு, உடனே கிளம்பு. எங்க ஓடி போய் என்ன சாதிக்க போறீங்க? ஆத்துமாவை நஷ்டப்படுத்துறதா அவன் நோக்கங்க. நம்ம வசனத்துக்கு அவனுக்கு தெரியும். வசனத்துக்கு ஒருத்தன் மனுஷன் பயந்து நடுங்கி கீழ்ப்படிஞ்சுட்டா அவன் ஆத்துமா ரட்சிக்கப்படும் அவனுக்கு தெரியும். அதை விட மாட்டான். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப அந்த விசுவாசம் எங்க கொண்டு எதுல இருந்து வருதுன்னு கேட்டா வசனத்திலிருந்து வருது. அந்த வசனத்தை கேட்கும் போதே டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான், செல்போன்ல மெசேஜ் அனுப்புவான், அப்பதான் வாட்ஸ்அப்ல ஒன்று வரும், அர்ஜென்ட்டான கால் வரும். அவ்வளவு அவசரமா ஓடுவாங்க. ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க நம்ம ரொம்ப ஞானமா ரொம்ப கெட்டிக்காரத்தனமா அவசரமா ஓடுறோன்னு. ஓட வச்சான் அவன் உங்களை. ஒரு நிமிஷம் உட்கார விடல பாருங்க உங்களை. அவனுக்கு தெரியுங்க. ஏன்னா நீ ஜெப நேரத்தில் கர்த்தருடைய ஆவியோட கிரியை செய்து நீ ஒரு ஒப்பு கொடுத்துருவேன்னு அவனுக்கு தெரியும். நீ ஒப்பு கொடுத்துறாத, வசனம் கேளு, பிக்கப் நாங்கள் பண்ணிக்கிறோம். வசனத்தை அவன் தூக்கிட்டு போயிடுவான், நம்ம பைபிளை தூக்கிட்டு போயிடுவோம். அவ்வளோதான். வெளியே போகும்போது வெறுமை, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வாரம் வாரம் வர வைப்பான், வந்து உட்காரு, பிக்கப் பண்ணுறதுக்கு நான் வரேன். வசனம் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவன் பிக்கப் பண்ணி எடுத்துட்டு போயிடும். நோக்கம் என்னன்னா ஆத்துமா அழியணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மனதில் தெளிவை தருவாராக. அவனுடைய திட்டம் என்ன? அழிக்கணும். ஆத்துமா அழிஞ்சு நாசமாகணும். கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது.
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துடக்கூடாது, அர்ப்பணிச்சிடக்கூடாது. தேவ பிள்ளையே, இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார்.